எங்க கொடி ஊரல பற குத்தி பறந்துட்ட பட்டாசு வெடிக்கும் ரெட் கார்பெட் என்ட்ரி கொடுக்கும் கண்ட்ரி மண்ணுங்க கட்டுன கேங்க. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாட்டின் அன்பு முதலமைச்சர் நம் அண்ணன் திரு விஜய் அவர்களே, சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் ப்ரொவோக் அப்படின்ற யூடியூப் சேனலை என்னை இன்டர்வியூன்னு வர சொல்லி ரூமுக்குள்ள அடைச்சி வச்சு 30 பேர் சேர்ந்தவங்க என்னை தாக்குனாங்க. ஆகும்ல ஆகாம போகுமா? அப்படியே அது பண்ண முடியுமா? உடனே நான் 100க்கு கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணேன். ஓகேங்களா, அவங்க வந்து அந்த காவல் நிலையம் G3 காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்டது அப்படின்னு 100 கண்ட்ரோல் ரூம்ல இருந்து என்னை கூட்டு போய் விட்டாங்க. அங்கே காவல் நிலையத்தில் என்னை சேஃப்டி பண்ணி விட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா போறாங்க நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார், டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். ஸோ அவர் வந்து என்னை மிரட்டின வீடியோ சிசிடிவி ஆதாரங்கள் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது. ஓகேங்களா, என்னை வந்து என்ன பண்ணிட்டாரு, சமரசன் பேசி எழுதி வாங்கி மதுரைக்கு அமுச்சு வச்சுட்டு, மதுரையிலேருந்து உன்னால் அலைய முடியாது, அவங்க பெரிய பணக்காரவங்க, பால்சன் குரூப்பு, அந்த ப்ரொவோக் யூடியூப் சேனலை பாய்ச்சிக்கிறாதுன்னு என்னை வந்து முருகன் சாரும் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரனும் என்னை வந்து மிரட்டி ஊருக்கு அமுச்சு வச்சுட்டாங்க. சமரசம் எழுதி வாங்கி 1 மாதம் கழித்து நான் இன்டர்வியூ போன இடத்துல கெட்ட வாரத்தில் திட்டின்றேன் அப்படின்னு, ஓகேங்களா, கேமரா உடச்சேன்னு பொய் வழக்கு போட்டிருக்காங்க சார். கேமராவை ஆஃப் பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போவோம் தான் நான் சொன்னேன். ஓகேங்களா, அவங்களை என்னை அடைச்சு அவங்க 30 பேர் திட்டமிட்டு பண்ண ஒரு அழுதுக்கு இருக்க நீ சார். அந்த யூடியூப் சேனல கொஞ்சம் கூட என்ன வீடியோ அத்துமீறி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். சென்னையில் வந்து என்னோட பிரபலத்தை பயன்படுத்தி யூடியூப் சேனலுக்கு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி சண்டை பண்ணி வேற ஒரு பெண்ணோட தொடர்பு படுத்தி கொஸ்டின் கேட்டாங்க சார். வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னு எனக்கு உரிமை கிடையாது. நான் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் 30 பேர் சேர்ந்து எனக்கு அந்த வீடியோலாம் உங்களுக்கு ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்குறேன். அனைத்து வீடியோ ஆதாரங்களும் இந்த பென்ட்ரைவில் இருக்குது. இப்போ நான் தகவல் உரிமை சட்டத்தில் G3 காவல் நிலையத்துக்கு நான் கொடுத்த ரெக்கார்டுக்கு நான் கொடுத்த கம்ப்ளைண்டோட காப்பியை கொடுங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்டே கொடுக்கலன்ட்டாங்க. வடிவேல் கதையாக கிணத்தக்கானா அப்படின்ற கதையாக போச்சு நான் கொடுத்தது. அரசு அதிகாரிகளை கண்டிப்பாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். எனக்கே இந்த நிலைமைனா சார், நான் ஒரு படித்த ஒரு பிசியோதெரபிஸ்ட் டாக்டர், என்னையவே வந்துட்டு உன் மேலே நான் பெரிய கேஸ் போட்டுறேன், அப்படி கேஸ் போட்டுறேன், உன் சினிமா வாழ்க்கை கெட்டு போயிடும். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சொல்கிறீங்க சினிமா துறையில் சார், அந்த யூடியூப் சேனலுக்கு நம்ம வளர்ந்து பிடிக்கல. அந்த யூடியூப் சேனல் வந்து சார் நம்ம வளர்றது வந்து நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது சார். மதுரையில் ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. இருந்து ஒருத்தர் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்தான், அடுத்தடுத்து புகழ் பெற்றான். நம்மளோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக சார் சொல்ல முடியும். விஜய் சார் ஆட்சி வந்துருச்சு சார்.
தப்பு பண்ணா காவல் அதிகாரிகளை கண்டிப்பா தண்டனை வாங்கணும் சார். இந்த மாதிரி யூடியூப் சேனல் அவமானப்படுத்தி நிறைய பேர் தற்கொலை முயற்சி பண்ணிருக்காங்க. நான் ஒரு தைரியமானவனா இருக்க கண்டு எதிர்த்து போராடுறேன். மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். விஜய் சாருக்கு கண்டனம் இல்ல. இந்த மாதிரி அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ.